பிடிச்சிட்டு இருக்கியா? என்ன ஆளுக்கு நாங்க பிடிச்சிட்டு இருக்கோமா? நீ தான் பிசாசு பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருந்துட்டு எங்களை சொல்றியா? இப்ப எதுக்கு காட்டு கத்து கத்துன நீ? அதெல்லாம் சும்மாதான். என்ன பண்ணி தொலைக்க? என் தலையெழுத்து கத்தி தானே ஆகணும். வேற நான் என்ன பண்ண முடியும்? மல்லிகா, இப்ப உனக்கு என்ன ஆச்சு? தேவையில்லாம கண்டதையும் உளறிட்டு இருக்க. ஆமாங்க, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு வளர்ற மாதிரிதான் தெரியும் இல்ல? என்ன செய்ய? என் நேரம் எல்லாம் மூத்ததா இதை பெத்தேன் பத்தியில அப்பவே பிடிச்சிச்சு நல்ல சனியே. மல்லிகா, பிள்ளையில இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. இப்ப எதுக்கு ஐசா தேவையில்லாம திட்டுற? ஆமா, அவளெல்லாம் நான் திட்டணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் அவளை நான் திட்டிட்டு இருக்கேன். போங்க, எனக்கு தெரியலாம். ஏன் ஐசு இந்த கிறுக்கிட்டெல்லாம் நீ வாங்கி கொடுத்துட்டு இருக்க? கிறுக்கு மாதிரி கத்திட்டு நம்மள பிடிச்சு திட்டிட்டு இருக்கு பாரு மென்டல். ஆமா, அப்பனுக்கு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் நான் மென்டல் தான். அடச்சே, வாங்கிட்டு பேசுற மாதிரி என்ன சொல்லணும்? பைத்தியம். இவருங்க, நான் அப்புறம் மல்லிகாவா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. ஆவுனா மென்டலுங்க பைத்தியமும் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மென்டல் மாதிரி தெரியுதா இல்ல பைத்தியம் மாதிரி தெரியுதா? அம்மா தாயே, உன்னை பார்த்தா எனக்கு என்ன மாதிரியும் தெரியலமா. என்ன ஆளை விடு, நான் போறேன். நீ கத்து டான்ஸ் ஆடு என்னமோ பண்ணி தொலை. நான் இனி உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். எதுவும் கேட்கல, எதுவும் கேட்க மாட்டீல்ல? சரி சரி போங்க. சரி போங்கல. ஆமா, நான் எனக்கு என்ன பிடிச்சாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கொடுமை கோல கொடுவன என்னத்த சொல்ல. இங்க பாரு ஐசே, உங்க அப்பா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாம இல்ல சொல்ல தெரியாம இல்ல. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வேளாவையா உங்க அப்பா கிட்ட சொல்லத்துக்கு எனக்கு தெரியும். நான் ஏன் சொல்லல, எதுக்குடி சொல்லல, ஏன் சொல்லல, எதுக்கு சொல்லலன்னு கேளு. ஏமா சொல்லல? உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நேரா அந்த பையன் யாரு அவன் யாரு எவன் யாருன்னு வீடு தேடி விசாரிச்சுட்டு போய் தாம்னு திட்டிவிட்டு வந்துவிட்டாரு நினைச்சுக்க. அதனாலதான் நான் சொல்லல. தேவையா? அவன் சாதாரணமா வாங்கியிருப்பேன், நீ சாதாரணமா குடித்திருப்ப. உங்க அப்பாவுக்கு அது புரியாது. அவர் ஒரு இதை தப்பா எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க வீட்டுல போய் தாம்னு கத்திட்டு இருப்பாரு. என்னத்துக்கு வம்பு சொல்லு? அதுக்காக தான் நான் உங்க அப்பா கிட்ட எந்த விஷயத்த பத்தியும் சொல்லல. சொல்ல தெரியாமலாம் இல்ல, எனக்கு இப்ப கோவம் வந்து கத்துனதான். என்ன நீ இவ்வளவு கூப்பிடுறேன், எனக்கு என்னன்னு படுத்திருக்க? ஒரு வார்த்தை என்னம்மா ஏதுமான்னு கேட்டியா? அதுக்குதான் எனக்கு கோவம் வந்து பிடிச்சு கத்திட்டேன். ஒருவேளை அப்பாட்ட சொன்னா அந்த பையன் வீட்டை போய் விசாரிச்சு அங்க போயிட்டு சண்டை போடுவாராமா? சொல்லு. ஆமாடி, அதுக்காக தான் நான் சொல்லவே இல்லை. முதல்ல அத புரிஞ்சுக்க. என்ன? ஐயோ, அப்ப அப்பாட்ட சொல்லாதம்மா, வேண்டாம். தேவையில்லாம என்னால அந்த பையனுக்கும் பிரச்சனை. அவங்க வீட்லயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. வேண்டாம்மா, பாவம் இல்லையா? விடுமா, நான் இனிமே யாரு கூட பேச மாட்டேம்மா. கீழே குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டேம்மா. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் படிப்பு உண்டுட்டு நான் பாட்டுக்கு டியூஷன் போவேன், நான் பாட்டுக்கு ஸ்கூல் போவேன் வருவேன், டியூஷன் போய் வருவேன். அவ்வளோதாம்மா. இனிமே நோட் கேட்டாலும் யாருக்கும் தர மாட்டேன், புக் கேட்டாலும் யாருக்கும் தர மாட்டேம்மா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதுதானே ஐசு உன்கிட்ட நான் முன்னாடியே கேட்டேன். அம்மா சொல்லுது சரின்னு சொல்லுடின்னு. நீ சரின்னு உன் வாயில ஒரு வார்த்தை சொன்னியா? எனக்கு என்னன்னு அதுதான் முக்கியம்னு சொல்லி பேசாம இருந்த. கோச்சிடும் போது கொண்டு வந்து படுத்துக்கிட்டேன். அப்பமே சரிம்மா நான் இனி ஒழுங்கா இருக்கேன் நீ சொல்லியிருந்தீன்னா இவ்வளவு எனக்கு டென்ஷன் தேவையா? அதான் உண்மைதாம்மா. சரி நானும் நம்மள தப்பா எடுத்துக்கிடுச்சே அம்மா, நம்மள போயிட்டு தப்பா நினைச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு கோவம் தாம்மா. மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்ல. சரி, நான் இனி ஒழுங்கா இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் இனி கத்தாத. ஆனா இல்ல நான் ஏன் கத்த போறேன்? சரி, பவிட்ட ஏன் பேச மாட்டேன்ட்டியாம்ல? அவ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்திருந்தா நாங்க பாட்டுக்கு வந்திருப்போம்ல. எழுதிட்டு அவ அப்படி வந்து உன்கிட்ட முன்னாடி வந்து சொன்னதுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனாலதான் அவன் மேல எனக்கு கோவமே, மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவ சொன்னதுனால நீ சொல்ற, ஆனா அவ சொன்னதுதான் நல்லதுன்னு நான் சொல்றேன். அவ சொன்னதுனால தானே எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இனி நீ கரெக்டா ரோட்ல இந்த மாதிரி பேசுற வைக்கிறதெல்லாம் இருக்க மாட்டீல்ல? சொல்லுடி, இனிமே கரெக்டா இருப்பீல்ல? அதனாலதான். சரி விடு. சரி எழுந்துரு,
போ, எதுக்கு தம்பியை பார்க்க போக மாட்டேன்ட்ட? தம்பியை பார்க்கலாம் எனக்கு ஆசைதான். ஆனா பவி கூப்பிட்டாளா, பவி கூட பேசவே கூடாதுன்னு சொல்லி தான் நான் போகல. போயிட்டு இப்ப பார்த்துட்டு வரேம்மா. பவி வந்துட்டாளா? பவிக்கிட்டே சாரி கேட்கணும். பாவம் அக்கா அக்கா அக்கான்னு அவ்வளோ டைம் என்கிட்ட சாரி கேட்டா. இனி இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்க்கா, என்கிட்ட பேசுக்கா, நீ அடி வாங்க வச்சது நான் தானே, உன்னை பார்த்தா பாவமா இருக்குக்கா, அப்படிக்கா இப்படிக்கான்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாமா பவி. அவ உன்கிட்ட அக்கா அக்கான்னு அவ்வளோ பாசமா இருக்கா. ஆனா நீ கொஞ்சம் கூட தங்கச்சின்னு நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற ஐசு. ரொம்ப பண்றடி நீ. அம்மா சொல்றதும் கேட்கறது இல்ல. அவ சொன்ன என்ன சின்ன பிள்ளை இப்படித்தான் சொல்லுங்க. அதை பெருசா எடுத்துட்டு அவள்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கலாமா? ஐசக்கா பேச மாட்டேங்குது, ஐசக்கா பேச மாட்டேங்குதுன்னு ஒரே புலம்பல் தான். மா என்னாச்சு? இந்த பவி வந்துட்டா, அவகிட்ட பேசு. திரும்பி அவகிட்ட என்னடின்னு கேளு. பவி வந்துட்டியா? ஆமா நான் வந்துட்டேன். நான் கூப்பிட்டதுக்கு பேசவே மாட்டேன்ட்டா. இப்ப மட்டும் பவி வந்துட்டியான்னு கேக்குற. நீ தான் பேச மாட்டியே, இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட பேசுற? ஒன்னும் பேச வேணாம். அப்போ நீதான் நான் உன் தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டேல, அப்ப எதுக்கு இப்ப மட்டும் என்ன கூப்பிடுற? நான் உன் தங்கச்சி இல்லைன்னே வச்சுக்கோ, சரியா? நீ அக்காவும் இல்ல, நீயும் இனி பேசாத, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். பாத்தியா எப்படி கோவப்படுறான்னு? அப்புறம் எனக்கும் கோவம் வரும் பாத்துக்கா. நானா வழிக்கு போயிட்டு பவின்னு தானே கூப்பிடுறேன். ஏன் சரி பேசுனா என்ன? இவ ரொம்ப கோவப்பட்டுட்டு போறா. சரி விடுடி பவி, பேசுடி. அக்கா தான் கூப்பிட்டு பேசுறாள்ல, அவ இப்போ உணர்ந்துகிட்டாடி. பேசுடி. நீ சாரி கேட்டியா, அதெல்லாம் சொல்றாடி. சரி பேசு, நம்ம அக்கா தானே. அதுக்கு இல்லம்மா, நான் அக்கா அக்கான்னு காலில் கூட தொட்டு கும்பிட்டேம்மா. அக்கா சாரிக்கான்னு. ஆனா எனக்கு என்னன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டா. இப்போ மட்டும் ஏன் கூப்பிடணும்? ஒன்ன கூப்பிடவே வேணாம், பேசவும் வேணாம். பவி சாரிடி. இப்போ மட்டும் நீ பேசலாம், என்னைக்கும் பேச மாட்டேன். என்னைக்கு பேச மாட்டியா? அப்போ பேசாட்டி. மா பாருமா, இவ்வளவு தூரம் கூப்பிட்டு போ பேசாட்டின்னு சொல்றான். மரியாதையே பேசு, இல்லைன்னா பிச்சு போடுவேன். நீ போட்டு படுத்தாதீடி. உங்க தொல்லைதான் எனக்கு பெரும் தொல்லையா இருக்கு. சரி அம்மா சொல்லுதுங்கிறதுக்காக மட்டும்தான் உன் கூட நான் பேசுறேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன், சரியா? போ. ஆட ரொம்பதான், இல்லைன்னா பேச மாட்டீங்களோ மேடம்? தம்பி எப்படி இருக்கான் பாத்தியா? பாத்தேனே, இவ்வளவு நேரம் அவனதான் அழகா கொஞ்சிட்டு இருந்துட்டு வாரேனே. சூப்பரா இருக்கான்ல, ஜாலியா விளையாடுறியான். அவனை பிடிச்சு பார்க்கலாம் ஆசையா இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சேப்போ. சித்தப்பா அழிச்சிட்டு அவங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல, எனக்கு அது வேற பயமா இருக்கு. அது சொன்னா அழிச்சிட்டு அவங்க அம்மா பிடிச்சி உங்களை திட்டிட்டு எல்லாமா, அதனால போகவே ஒரு மாதிரி இருக்கு உங்க வீட்டுக்கு. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். திட்ட மாட்டாங்களா? அது ஏன் திட்ட போறாங்க? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. போ, உங்க சித்தப்பா பிள்ளை நீ பார்க்க போற, அதுக்கு ஏன் திட்ட போறாங்க? சரிம்மா போயிட்டு வரேன். இப்பதான் அருவி அழகா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வாய்ப்பாரு. ஆமாங்க, நான் முதவே பார்த்துட்டேன். கொஞ்சம் ஏதோ நினைச்சு அவனா சிரிப்பான் போல. ஏதோ நரி மிரட்டுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் கடவுள் சிரிக்க வைப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் அழகா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்ல. ஆமா அருவி, அழகா சிரிக்கிறான். சூப்பரா பாக்குறேன் பாரு. அப்புறம் உங்க அண்ணன் எல்லாரும் பார்க்க வந்தாச்சு. உங்களுக்கு ஹாப்பியா? என்ன அருவி இப்படி கேட்டுட்ட? ஹாப்பியான்னு? அப்புறம் ஹாப்பி இல்லாமையா? அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் என்னை பார்க்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நான் நினைச்சே பார்க்கல. நான் நினைச்சேன் இனி எங்க அண்ணன் தம்பி உறவெல்லாம் அவ்வளவுதான், அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல, நம்ம பாட்டுக்கு தனியாதான் வாழணும் போல அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் அருவி. இன்னைக்கு 2 பேருமா சேர்ந்து வந்ததை பத்தி ரொம்ப சந்தோஷம். நம்ம குட்டி பையன் பிறந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டான் இல்ல? கரெக்டுங்க, நான் நினைச்சதை அப்படியே சொல்லிட்டீங்க. உண்மைதான் அது. நீ ஏன் சொல்ல, வளகாப்புக்கு கூட உங்களுக்கு மனசே இறங்கல பத்தியா? சரி போகணும் பாவம் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. மொத்தத்துல இவரை பார்க்க தான் வந்திருக்காங்க, நம்மள கூட இல்ல. என்ன அருவி? ஆமாங்க, அவர் தானே ஸ்பெஷலு, வேற யாரும் இல்ல. சொல்ல போனா நம்மள கூட அவ்வளோக்கா பிடிக்காது, இவர் தான் மெயினான ஆளு. ஆமா, அவரை தான் பிடிக்கும். அட இங்க பாடுறான். அருவி எப்ப வந்தீங்க? கையில என்னது குழம்பு மாதிரி இருக்கு? ஆமா,
குழம்பேதான் அருவிக்காக வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம். சரி இந்த மாதிரி நேரத்துல அருவிக்கு கொண்டு போய் உரப்பு இல்லாம தான் வச்சேன். என்னமோ அவளுக்கு வச்ச மாதிரியே வச்சிருக்கேன். கவுத்தம் வேற திட்ட போறான், இன்னது இது உரப்பு உள்ள ஒண்ணு உள்ள அப்படி சப்பட்டின்னு வச்சிருக்க அப்படின்னு. என்ன சொன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு அவளுக்காக செஞ்சாச்சுங்க. அருவி குட்டி பையா, என்னடா சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு, அழகா சிரிச்சிட்டு இருக்கானே. ஏ லூசாடி, ஏண்டி இன்னைக்கு போய் இதை வச்சு கொண்டு வந்தா? அம்மா ரசம் வச்சுட்டு அங்க இருக்கு, நீ என்னடானா இதை வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க? ஏண்டி இப்படி? ஆ நல்லாதான் இருக்கு பார்க்க, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கே எனக்கு இருக்கிற பசிக்கு. சரி அதை விடு, குட்டி பிள்ளை என்ன அப்படி சிரிச்சிட்டு இருக்கு? ஆமாங்க, காலையில இருந்து இப்படித்தான், நல்ல சிரிப்பு அவரு. சிரிக்கட்டும், அவருக்கு என்னங்க வேலை? அருவி பசிக்குதுன்னு வேற சொல்றா, பெரியம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கொடுக்க சொல்லுவோம். பாவம் அவ பிள்ளைக்கு பால் கொடுக்குறவா. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையோ உங்களுக்குலாம்? அவதான் பாவமா என்ன? பாப்போம். இனிமேலாம் நம்மள கண்ணுக்கு தெரிய மாட்டோம், இல்ல அருவி மட்டும் தான் தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கிட்டோ நல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஏய், இப்படி உரப்பு இல்லாம ஒண்ணு வச்சு கொண்டு வந்திருக்கியே, கௌதம் திட்ட மாட்டாங்களா? ஏடி உன் மாமியாருக்கு தெரியுமா கொண்டு வந்தது முதல்ல? தெரிஞ்சா என்னடி, யாருக்கும் நான் கொண்டு போய் கொடுக்க போறேன்? என்னோட ஃப்ரெண்டு நீ, உனக்காக நான் கொண்டு வந்து தரேன். அதுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, போடி வேலையை பார்த்துட்டு போட்டான். அதுக்கு சொல்லடி, உங்க வீட்டுல சண்டை வரும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. உன்னை விட எனக்கு என்னடி முக்கியம்? பெரிய சண்டை வரப்போகுது, வந்தா வந்துட்டு போகுது. நீ திருப்தியா சாப்பிடுறியா, அது போதும் எனக்கு. என்ன அருவிக்காக என்ன வேணாலும் செய்வீங்க போல, என்ன வேணாலும் இது பண்ணிருக்கீங்க போல. அப்பப்பா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் பார்த்ததே இல்லப்பா. அதுவும் இல்ல, சாப்பிடலான்னு சாப்பாடு போட்டேனா டக்குன்னு தோணுச்சு, நல்லதா நாட்டுக்கோழி அருவிக்கு இந்த டைம்ல கொடுத்தா நல்லதானே. சரி உரப்பு இல்லாம தான் நாமளும் வச்சோம், அவள்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்து நாம அப்புறம் சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஆனா வைக்கும் போது ஞாபகம் வந்துச்சு இவளுக்காக உரப்பு இல்லாம வைக்கணும்னு. சாப்பிடும் போது டக்குன்னு ஞாபகம் வந்து எடுத்துட்டு ஒரே ஓட்டம். எடி அம்மா, மாமா சீக்கிரம் சாப்பாடு போட்டுக்கிட்டு, குழம்புலாம் நீ கொண்டுட்டு வரேன்னா ரசமும் ஊத்திட்டு வர வேணாம், இங்க ரெடியா இருக்கு குழம்பு.